சாம்சங் ஊழியர்களுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சாம்சங் தொழிலாளர்கள் விவகாரத்தை விரைந்து தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தி அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் தற்போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடனான அந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் இந்தியா எலக்ட்ரானிக் நிறுவன தொழிலாளர்கள் கடந்த 4 வாரமாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தொழிற்சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஆலை தொழிலாளர்கள் 1200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரை 5 கட்ட பேச்சுவார்த்தையானது நடைபெற்றிருக்கிறது. ஆனால் எந்த தீர்வும் இதுவரை எட்டப்படவில்லை. இந்த நிலையில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா ஆலை நிர்வாகத்தினரை அழைத்து ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் அடுத்த கட்டமாக இன்று காலை இருங்காட்டுக்கோட்டையில் தொழிலாளர்களின் பிரதிநிதிகளுடன் தொழிலாளர் நல அதிகாரிகள் ஆலை நிர்வாகத்தினரும் இருங்காட்டுக்கோட்டையில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நலன் துறை அமைச்சர் சி.வி. கணேசன், அதே போல தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் சி.வி. கணேசன் ஆகியோர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஆலை நிர்வாகத்தினருடன் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு எட்டப்படுமா இல்லையா என்பது தெரிய வரும். பாலா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.